அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தினமும் ஒரு ஹதீஸ். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலானிலும் ரமலான் அல்லாத நாட்களிலும் 11 ரக்காத்துகளை விட அதிகமாக தொழுததில்லை என்று அன்னை ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள். நூல் புகாரி, ஹதீஸ் எண் 1147. அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, இந்த ஹதீஸிலிருந்து பல தகவல்களை நாம் பெற்றுக்கொள்ளலாம். முதலாவதாக, ரமலான் மாதத்திற்கென்று சிறப்பான எந்த ஒரு தொழுகையையும் இஸ்லாம் நமக்கு கற்றுக் கொடுக்கவில்லை. ஏனென்றால் ரமலானிலும் ரமலான் அல்லாத காலங்களிலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவு தொழுகையை மட்டும்தான் தொழுதிருக்கிறார்களே தவிர ரமலானுக்கென்று எந்த ஒரு புதிய தொழுகையையும் தொழவும் இல்லை, நமக்கு கற்றுக் கொடுக்கவும் இல்லை. இரண்டாவதாக, இந்த ஹதீஸின் அடிப்படையில் 11 ரக்காத்துகள் என்று குறிப்பிடப்பட்டிருந்தாலும் வேறு அளவுகளிலும் அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுதிருக்கிறார்கள் என்பதை வேறு பல ஹதீஸுகளிலிருந்து அறிந்து கொள்கிறோம். மூன்றாவதாக, அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை நமக்கு கற்றுக் கொடுத்தார்களோ அதை விட்டுவிட்டு ரமலான் மாதத்திற்கென்று தராவீஹ் என்ற தொழுகையை உருவாக்குவது தெளிவான பித்அத் என்பதையும் அறிந்து கொள்ளலாம். புரிந்து நடந்து கொள்வோம். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.